மங்கையருலகம் மங்கையருலகம் மங்கையருலகம், இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். உங்கள் எல்லாருக்கும் பாரதியாருடைய இந்த மொழிகள் பலிக்கட்டும். கொஞ்சம் புதினாதான் கொஞ்சம் பொட்டேட்டோதான், இந்த இரண்டும் சேர்த்தால் ஒரு சாதம். என்ன பாட்டு? ஒரு மகாராஜா ஒரு மகாராணி. அதே தான். நீங்கள் மகாராணி ஆட்டமாக உட்காந்துக்கிட்டு எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்த்து கற்றுக்கிட்டு செஞ்சுருங்க. பாருங்கள். இப்போ நம்ம செய்ய போகிறது புதினா உருளைக்கிழங்கு சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த பாசுமதி அரிசி 1 கப், உருளைக்கிழங்கு வேக வைத்தது 1 கப், புதினா இலை 1/2 கப், வெங்காயம் நறுக்கியது 1/2 கப், பச்சை குடைமிளகாய் 1/4 கப், கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, பூண்டு நறுக்கியது 2-3 பல், நெய் 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, கரம் மசாலா 1/2 தேக்கரண்டி, சர்க்கரை 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. எண்ணெய் சூடானோன்னு தட்டி வச்ச பூண்டு, இது நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக. அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம். இது எல்லாமே ஓரளவு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கிட்டே இருக்கப்பே இதுக்கான மிளகா பொடி நான் கொஞ்சம் தாராளமாக போட போகிறேன். இது நல்லா காரமாக இருக்கணும் இந்த சாதம். பச்சை மிளகாய் காரம் ப்ளஸ் இந்த வரப்பொடி எல்லாமே சேர்த்திங்க அப்படின்னால காரம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதோட கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்காங்க அந்த ஃப்ளேவருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இந்த சாத்துக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ இதெல்லாமே எண்ணெயில் போட்டு பரட்டிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும். இப்போ உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். இதை நல்லா எவ்வளோ பெருசு போடக்கூடாது, கொஞ்சம் நல்லா மசிச்சே போட்டுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இதோட சேர்த்து நம்ம பரட்டிக்கணும். இப்போ இதோட சேர்த்தாச்சு. இப்போ நல்லா புதினா இலையை முடிஞ்ச அளவுக்கு பிச்சு போடுங்க. தாராளமாக புதினா சேர்த்தா தான் இந்த ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மள பாஸ்மதி ரைஸ் நல்லா வேக வச்சு நல்லா உதிராக இருக்கணும், ரொம்ப குழைவாக இருக்கக்கூடாது, நல்லா உதிரியாக இருக்கணும். இதோட சேர்த்துக்கணும். நான் எவ்வளோ மசாலா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாதம் சேர்க்குறேன். சாதம் சேர்த்துட்டு குடமிளகா நல்லா பொடியாக நறுக்கி வச்ச குடமிளகா, நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பரட்டணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நெய், அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கோ இல்லை ஏதாவது வீட்டில் சின்ன பார்ட்டிஸ்க்கு இது மாதிரி பண்ணலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்க பெருசாக தேவை கிடையாது. டேஸ்டான புதினா உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. புதினா உருளைக்கிழங்கு சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பாசுமதி அரிசி 1 கப், உருளைக்கிழங்கு வேக வைத்தது 1 கப், புதினா இலை 1/2 கப், வெங்காயம் நறுக்கியது 1/2 கப், பச்சை குடைமிளகாய் 1/4 கப், கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி,
பூண்டு நறுக்கியது 2-3 பல், நெய் 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, கரம் மசாலா அரை தேக்கரண்டி, சர்க்கரை அரை தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. புதினா உருளைக்கிழங்கு சாதம். செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் நறுக்கிய பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் மிளகாய் பொடியை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் கரம் மசாலா பொடி, சர்க்கரை, தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்து கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் வேக வைத்த பாசுமதி அரிசி சாதம், பச்சை குடைமிளகாய் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் நெய், கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து சூடாக சாப்பிடவும். புதினா உருளைக்கிழங்கு சாதம் தயார்.